இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. 2021 வருஷத்தில் கொரோனாவினுடைய ரொம்ப உச்சத்தில் இருக்கிறப்ப நான் இந்துஸ்தான் காலேஜிலேருந்து வேறு காலேஜுக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. அந்த டைமில் வந்து சேலரியெல்லாம் பாதி போட்டிருந்தாங்க. மாறலான்னு யோசிச்சுருக்கிறப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு டி நகரில் இருக்கிற சாசுன் ஜெயின்ஸ் விமென் காலேஜில் ஒரு வாய்ப்பு வந்தது. ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன், என்ன விமென்ஸ் காலேஜில் போய் நம்ம என்ன பாடம் நடத்தி என்ன பண்ண போகிறோம், விமென்ஸ் காலேஜில் நம்மளுக்கு இது கெரியருக்கு லைஃப் கொஞ்சம் வருஷம் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்தேன். பட் ஆண்டவர் வந்து அந்த டைமில் வந்து எனக்கு அதை அனுமதிச்சார். நான் போய் ஒரு 3 வருஷம் விமென்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணேன். என் வாழ்க்கையில் நான் வந்து கற்றுக்கொண்ட பெரிய பாடங்களெல்லாம் அந்த கல்லூரியில் நான் கற்றுக்கொண்டேன். முழுக்க ஒரு செயல். இப்போ என்னென்னா 50 பொண்ணுங்க இருப்பாங்க கிளாஸில், அது மாதிரி 150 பொண்ணுங்க கிளாஸில் ஒரு கிளாஸ்க்கு இருப்பாங்க. ஒரு டாஸ்க் சொன்னால் அவங்க வந்து அவங்க அதுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு செய்கிறத பார்க்குறப்ப வந்து என்னடா இது, நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி 6 வருஷம் கோயட் காலேஜில் வேலை செஞ்சோம். அங்கெல்லாம் கேர்ள்ஸ் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இங்கே என்ன கேர்ள்ஸ் வந்து இப்படி செய்கிறாங்களே, அப்போது கேர்ள்ஸால் செய்ய முடியுமோ அப்படின்றதெல்லாம் எனக்கு முதல் ஒரு 3 மாதம் ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்போ நான் ஒன்று உணர்ந்து கொண்டேன், ஓகே, இங்கே விமென்ஸ் எப்படி பார்க்கப்படுறாங்க நம்ம நாட்டில் அப்படின்னு இருக்கிறப்போ வந்து ஊக்கப்படுத்த ஒருவர் இருந்தால் பெண்கள் வந்து எல்லா துறைகளிலும் சாதிக்கிறார்கள் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நான் போன மீட்டிங்கை முடிச்சுட்டு, சிஸ்டர்ஸோட மீட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு நாள் கழித்து ஒரு சகோதரிக்கு அழைத்து பேசினேன். நான் எப்படி நீங்கள் கூட்டத்தை ஃபீல் பண்ணுறீங்கன்னு, நம்ம சபையில் வெளியே. இப்போ அவங்க சில ஃபீட்பேக் சொல்கிறப்ப நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். நம்முடைய சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் தேவன் அலாதி கிருபைகளை, ஆர்வத்தையும் ஆவிக்குரிய தன்மைகளையும் கொடுத்துருக்கிறார். இதை இத்தனை வருஷமாக சபை கவனிக்காமல் இந்த கூட்டங்களை ரொம்ப காலமாக நடத்தாமல் இருந்தது. சபையின் சார்பில் சபையின் இடங்களில் வந்து தவறு செய்திருக்கிறோம் என்பதை நான் உணர்கிறேன். அது ஏன் சார்பாக தனிப்பட்ட நிலைமையில் அது ஒரு பெரிய தப்பு. அது வி ஷுட் நாட் டூ தட். அதை இத்தனை வருஷமாக இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியும், இவ்வளோ எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத கண்டு கொள்ளாமல் இருந்து நீங்களாக வருவீங்க, நீங்களாக சொல்லுவீங்க அப்படின்ற அந்த இதுக்காக வெயிட் பண்ணது ஒரு பெரிய தப்பு அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். இட் வுட் ஹவ் பீன் டன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தொடர்ந்து இது ஒரு மீட்டிங்காக இருந்திருக்கும்னா இன்றைக்கி சபை வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா எப்போ ஸ்திரீகளுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் வருதோ அப்போ சபைகளுக்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதல் வரும்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டது. ஒருவேளை நம்ம அப்படி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இதை செய்திருப்போம்னா பலருக்கு முன்னுதாரணமாக இது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் மிஸ் ஆகிருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர், தகுந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியத்தை செய்தான். நீங்கள் எல்லாரும் உங்களுக்காக கைத்தட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்காக நீங்களே கைத்தட்டுங்க. வேறு யாரும் ஜென்ஸ் சைடில் கைத்தட்ட ஆள் இல்லை இன்னைக்கு. நல்லா சத்தமாக கைத்தட்டுங்க. குட். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஃபஸ்ட்டு மீட்டிங் மாதிரியே இல்லை அப்படின்னாங்க, அனுபவமாக தான் இருந்தது அப்படின்னு. நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், ஒன்று கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நீங்கள் நல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியத்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கவனிக்கலைன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது எங்கள் வேஸ்ட்டு. விசேஷமாக பாடின சகோதரிகள்லாம் நான் கூட யோசித்தேன், இவ்வளோ டஃப்பான சாங்ஸ் எடுக்கிறாங்களே இவங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்னு வாசிக்கிறப்ப. ஆனால் அதை 2-3 வாட்டிலே ரொம்ப ஒழுங்குக்குறமாக நீங்கள் பாடினது வந்து எல்லாருக்குமான வாய்ப்பை நீங்கள் கொடுத்தது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. டெல்ஃபின் ஆண்டி அதை தான் சொல்லிட்டு போனாங்க, இட்ஸ் நாட் வாட் ஐ தாட் அப்படின்னு. நான் இப்படி யோசித்து வரல அப்படின்னு. ஸோ இது ஒரு ஊக்கமாக எடுத்துங்க. தொடர்ந்து ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட இல்லாத போதும்
உங்கள் நேரத்தையும் உங்கள் ஜபங்களையும் சபைக்காய் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள், எந்த எதிர்பார்ப்பும் இன்றி. போன வாரம் நம்ம கேட்ட மெசேஜ் மாதிரி. சரி, இன்றைக்கி நான் உங்கள் கூட கரெக்டாக 10 மணி ஷார்ப்பாக முடிக்கிறேன். ஆனால் என்ன அதுக்கு முன்னாடி இருக்கிற 25 நிமிஷத்தை 35 நிமிஷத்தை நல்லா ஒழுங்காக என் நேரமாக என்னையை பார்த்து கவனிக்கணும்னு கேட்குறேன். காலை வேலை தான், தூக்கம்லாம் வராது. பசியாக இருந்தீங்கன்னா அந்த பசியோடு என்னை கவனிங்க. பட் இந்த 35 நிமிஷம் நீங்கள் என்னை கவனிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இன்றைக்கி நான் when knowing God is not enough, then danger of standing in our own strength. கர்த்தரை தெரிந்த பின்பும் அவருக்கு விரோதமாய் நிற்பது எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில்ன்றதை நான் பேச போகிறேன். இந்த தலைப்பில் பேசுவதற்கான பெரிய உண்டுதலை தேவன் எனக்கு தொடர்ந்து எழுப்பி கொண்டே இருந்தார். ஆனால் இன்றைக்கு அதை நான் பேசணும்னு விரும்புகிறேன். 35 நிமிஷத்துக்கு தான் நான் ப்ரிப்பரே பண்ணேன். கர்த்தர் கரெக்டாக 35 நிமிஷம் தான் எனக்கு கொடுத்துருக்கிறார். என் சர்மனும் நான் அப்படி தான் வச்சுருக்கிறேன். நான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எதை எவ்வளோ நேரம் பேசணுன்றதை கரெக்டாக வச்சுருப்பேன். 5 நிமிஷம் இதை பேசணும், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 நிமிஷம் இதை பேசணும்னு, எதை பேசணும்னு பாயிண்ட்டை விட்டு வச்சுருப்பேன். இன்றைக்கி நான் கரெக்டாக 35 நிமிஷத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் 35 நிமிஷம் தான் பேசுவேன். சரி, ஒரு கிறிஸ்தவன் தன்னோட வாழ்க்கையில் அவனுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும். ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி வேதம் படிக்கணும்னு தெரியும். ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி அற்புதங்கள் நடக்கும்னு தெரியும். ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி வாழ்க்கையில் நன்மைகள் நடைபெறும் நல்லாவே தெரியும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் தேவன் எப்படி அற்புதம் செய்வார், தேவன் எப்படி நம்மை நடத்துவார், தேவன் எப்படி வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுவார் இப்படின்றது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லாவற்றையும் தெரிந்த பின்பு செய்கிற தவறுகள் எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கையிலே முன்னேற விடாமல் நம்மை செய்கிறது என்பதை தான் பார்க்குறோம். த கோர் ப்ராப்ளம் லேர்னிங் இன் அவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு இது தெரியுது, ஆனால் உங்களுக்கு தெரிகிறத நீங்கள் செய்கிறதில்ல, உங்களுக்கு புரிகிறத நீங்கள் செய்கிறீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வாட் யூ நோ இஸ் நாட் அ மேட்டர், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அ மேட்டர். உங்களுக்கு என்ன தெரிகிறது என்பது உங்களை ஒருவேளை யார் கேட்டாலும் இயேசு எப்படிப்பட்டவர்னா நல்லவர்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு நல்லவர் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவில் தான் இயேசு நல்லவர் என்பது உங்களுக்கு தெரியும். பல இடங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் விசுவாச வாழ்க்கையில் புரிதலில் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தினால ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் ஆண்டவருக்குள்ளாக வளர முடியாத வீழ்ச்சியில் நம்மளை தள்ளுது. அப்படி நாம் எப்படியெல்லாம் விழுகிறோம், வேதத்தில் அப்படி எத்தனை பேர் அப்படி விழுந்திருக்கிறாங்கன்றதை நம்ம படிக்கலாம். என்னோடு கூட இதுக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்கள்ல. இது இது கீ வேர்ஸ். நான் இதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, பட் ஒரு கீ வேர்ஸ் ஜென்ரலாக நம்ம மனதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனம். 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். தேவனை அறிந்த பின்பு உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், டோன்ட் ரிலே ஆன் யுவர் ஓன் தாட். உங்களோட சுய புத்தியின் மேலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாயக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சாயாமல் அப்படின்னு அவர் சொல்கிறப்பயோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூ ஹாவ் அ ப்ராப்ளம் இன் யூ. என்னென்னா, நீங்கள் ஈஸியாக ஒன்றை கேட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற பழக்க வழக்கம் உள்ள ஒரு மனிதர்களாக நீங்கள் வாழ முடியும். ஆண்டவர் யாருன்னு தெரியும், ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவருன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வாழணும்னு பிடிக்குதோ அப்படி வாழுவீங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் சுய புத்தியின் மேலே நீங்கள் சாயக்கூடாது அப்படின்றார். அப்போது நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தில் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களில் என்னென்ன விதமாய் அவர் செயல்படுகிறார், அது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் நம்ம அதிகமாக எதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிலாம் மட்டும் செயல்பட்டால் போதும், இப்படிலாம் அவர் செயல்பட வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு உதாரணத்தை வேதத்திலேருந்து சொல்கிறேனே. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரா இல்லையா? என்ன பண்ணார்?
என்ன பண்ணார்? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார்? வாக்குத்தத்தம் பண்ணார். என்ன பண்ணார்? நான் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள், ஆதியாகமம் 16 அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிங்களேன். சாராயின் வார்த்தைக்கு என்ன பண்ணாரு? ஆபிரகாம் செவி கொடுத்தார். யூ நோ காட் வெரி வெல். யூ நோ வாட் காட் ப்ராமிசஸ். ஆண்டவரை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நல்லா புரியும். ஆனால் உங்களிடத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இது எப்போ நடக்கும்? இது எப்போ நடக்கும்? அது எப்போ நடக்கும் நம்மளுக்கு எப்போ தெரியும்? ஆண்டவருடைய திட்டங்களுக்கு முன்பாக நம்முடைய சுய திட்டத்தை தீர்க்கிற ஒரு செயலை இந்த இடத்துல சாராள் என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்க. இங்கே பார், நம்மளுக்கு வயசாயிடுச்சு, இனி எனக்கு குழந்தை பிறக்காது. அவங்க அவிசுவாசத்தை முன்னிறுத்துறாங்க. யதார்த்தம் அப்படித்தான் இருக்கும். வயது யதார்த்தமாக இருக்கலாம், சூழ்நிலை யதார்த்தமாக இருக்கலாம், பணம் இல்லாதது யதார்த்தமா இருக்கலாம். கண்களுக்கு முன்பாக எதுவுமே நமக்கு இது எப்படி நடக்கும் அப்படின்ற கேள்விகள் இருக்கும். அதை நீங்கள் மற்றவரிடத்துல போய் சொன்னீங்கன்னா, ஆமா கரெக்டாக தானே செய்றீங்க, எப்படி இது முடியும்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் தேவன் உங்களோடு கூட ஒரு காரியத்தை குறித்து பேசியிருப்பார். ஆனால் அதை அவர் செய்வார் என்று அவர் மேல் வைக்கிற விசுவாசம் ஒன்று இருக்குது இல்லையா? அது நாளைக்கா இருக்காது, மைபி நாளன்னைக்கா இருக்காது, ஒரு 10 மாசம் கழிச்சு கூட இருக்கலாம். ஆனால் இடைப்பட்ட காலம் வரைக்கும் அவருக்காய் காத்திருப்பது என்பது ஒரு பெரிய என்ன பண்ணும்? விசுவாசத்தை பெருக பண்ணும். ஆனால் அதற்கு முன்பாக நாம் அவசரப்படும் பொழுது என்ன ஆகிறது? அந்த திட்டத்திற்கு நாம் என்ன பண்றோம்? ஒரு பெரிய வேலியை அடைக்கிறோம். when God has such plans, உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை தேவன் வைத்திருக்கும் பொழுது அந்த திட்டத்திற்கு நடுவே ஒரு பெரிய தடைகளை நீங்கள் உருவாக்கும் பொழுது, தடைகளை நீக்குகிறவர் அந்த தடையை புடுங்கி போடுவார் அப்படின்றது கிடையாது. நீங்கள் உருவாக்கின தடையை கர்த்தர் பிடுங்கி போடுவதற்கு கர்த்தர் எப்பொழுதுமே என்ன பண்ண மாட்டாரு? துரிதம் படுத்த மாட்டார், துரிதம் காட்ட மாட்டார். நீங்கள் உருவாக்குற எல்லா தடைகளையும், அதனால் ஏற்படுகிற எல்லா விளைவுகளுக்கான பிரச்சனையும் நீங்கள் அனுபவமாக இந்த உலகத்திலே பார்த்து கொள்ள முடியுமே கண்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது? கர்த்தர் இதை மாற்றிடணும், கர்த்தர் இதை சரி பண்ணிடணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது? யோசிக்க முடியாது. ஆகாரிடத்திலே போய் இஸ்மவேலை பெற்ற பின்பு அவருடைய குடும்பத்திலே குழப்பம் உண்டானது. அவருடைய குடும்பத்தில் என்னது? குழப்பம் உண்டானது. அவருடைய குடும்பத்தில் குழப்பம் உண்டான உடனே குடும்பத்தில் பிரச்சனை மேல் பிரச்சனை, ஆகார் நிமித்தமாய் பிரச்சனை. சாராய்க்கும் அந்த அடிமை பெண்ணுக்கும் ஆகாருக்கும் எப்போ பார்த்தாலும் கான்ஃப்ளிக்ஸ். குடும்ப சமாதானம் என்னது? பயங்கரமா கேட்டுக்குள்ளா போச்சு. சாராள் இந்த முடிவை எடுத்த பின்பு அழுது கொண்டே இருந்தாள். ஐயோ, நான் என் புருஷனை இப்படி கொடுத்துட்ட பிறகு எனக்கு இன்னும் இவ இப்படி பண்றாளே என்னன்னு சொல்லி சாராய் நிமித்தமா, ஆகார் நிமித்தமாய் அனுபவித்த எல்லா நிந்தனை நிமித்தமாய் ஆபிரகாம் இடத்துல போய் அழுகுறாங்க. இது எப்படி தீர்த்துட முடியும்னு. அதனால என்னெல்லாம் நடந்தது? அதனால என்ன நடந்தது? இஸ்மவேல் பிறந்தாரு, குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, சந்ததி சந்ததியா என்ன ஆனது? கான்ஃப்ளிக்ஸ் உருவானது. பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவன் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு செய்கிற தவறு நிமித்தமாய் நீங்கள் சந்ததி சந்ததியாய் கூட பிரச்சனைகளை அனுபவிக்க முடியும் என்பது ஆபிரகாம் நம்மிடத்தில், ஆபிரகாமின் மூலமா நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. நம்ம ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கணும். பார்த்துங்க, நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். ரெண்டாவது செல்ஃபாக ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஐயோ, இது எனக்கு
எப்படி இது நடக்கும், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை நானே செஞ்சிட முடியுமா அப்படின்றதுல ஒரு பெரிய காரியம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது காரியம், நீங்கள் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் ஆண்டவர் அப்ரோச் பண்ண முடியாது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வில் லீட் அ ஃபெயிலியர். உங்கள் வாழ்க்கையில் என்னால் முடியும், நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும்? நம்ம வாசிப்போம். பேதுரு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 33 35 வசனம் வாசிங்க பார்க்கலாம். இல்லை 33 பேதுரு அவருக்கு பிரத்யுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் அப்படின்னாரு. நம்மளோட வாழ்க்கையில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாதுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேற, தேவனுடைய கான்ஃபிடென்ஸ் வேற. ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்பிக்கை அடிப்படையில் அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில். நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்க, அந்த நம்பிக்கை அடிப்படையில் உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்றது கிடையாது. இந்த உலகத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தின் அடிப்படை என்பது, விசுவாசம் என்பது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்குது. அப்படி இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்ம கை கொண்டிருந்து நம்மளோட வாழ்க்கையில் அதை நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் அது நடக்கும். பேதுரு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் அவர் தண்ணீர் மீது நடந்தார். அவர் அநேக அற்புதங்களை இயேசுவோடு கூட பார்த்தார். அவர் இயேசுவோடு கூடவே வாழ்ந்தார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த போது கூட அவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கும் பொழுது அவர் இடரல் அடைகிறார். இங்கே பாருங்க, உங்களோட சொந்த கான்ஃபிடென்ட்டு ஆண்டவர் விட்டு கொஞ்சம் உங்களை தள்ளி போயிட செய்யும். இது நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, நீங்கள் பைபிள் வாசிப்பீங்க, உங்களுக்குள்ள எல்லா விசுவாசமும் இருக்கும். ஆனால் எங்கே நீங்கள் உழுவீங்க அப்படின்னா, நான் பார்த்துப்பேன், நான் இருப்பேன், நான் செஞ்சிருவேன், எனக்கு ஓகே அப்படின்னு நான் அப்படின்ற அந்த ஒரு காரியம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அங்கேயே முடிஞ்சுது எல்லாமே. சபை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சபையில் கர்த்தர் சரீரமாக சபை எப்படி பார்க்குறாருன்னா, தலை சொல்லுகிறதை கேட்கிற ஒரு சரீரமாக பார்க்குறார். என் சொந்த நினைவுனால நீங்கள் என்ன பண்ண முடியாது, சபையை என்ன பண்ண முடியாது, அந்த ஸ்தலத்துக்குள்ளாக இருக்க முடியாது. என் ஆண்டவர் என்னை எப்படி ஆட்டுவிக்கிறாரோ அப்படித்தான் நான் ஆட வேண்டும். நான் என் இஷ்டம் போல ஆடுவேன் அப்படின்னு நினைச்சோம்னா அது நம்மளுக்கு ஆபத்தை வரவழைக்கும். தூங்குறீங்களா? தூங்காதீங்க. தூக்கத்தின் ஆவி ஆண்டவர் முறியடிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பாருங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். இங்க நல்லா கவனிச்சுங்க. சிம்சன் என்ன பண்றாரு, ஆண்டவர் அவரை விட்டு விலகினது என்ன பண்ணாம அறியாம, முன்னாடி ஆண்டவர் என் கூட இருந்தார், அதனால நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் செஞ்சேன், சிங்கத்தின் வாழையை கிழிச்சேன், ஆண்டவர் என் கூட இருந்தார், அந்த பலனை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இப்போ இவங்களை எதிர்ப்பேன் அப்படின்ற. ஆனால் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, யார் விலகினது அவருக்கு தெரியலையா, கர்த்தர் அவனை விட்டு விலகினதை
சிம்சோன் அறியாமல் கர்த்தர் தன்னோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டு போய் ஒரு காரியத்தை செய்கிற ஒரு காரியம். இங்க பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவருக்குள்ள இருக்கிறப்ப ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரான்றத எல்லா டைமும் அஷ்யூர் பண்ணிக்கணும். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்றத புரியாம போயிட்டு ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் பொழுது அது வெற்றியாகும் நினைக்கிறதெல்லாம் கூடாத காரியம். when God with you, you can do something. முன்னாடி நான் ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தேன், சின்ன வயசுல நான் இப்படிலாம் செயல்பட்டேன், அதே ஆண்டவர் என் கூட இப்பயும் இருக்கிறாரு. ஆனா இடைப்பட்ட காலத்துல ஆண்டவர் விட்டு போறதுக்கான எல்லா பழக்க வழக்கங்களையும் எல்லா கிரியைகளையும் செஞ்சுட்ட பிறகும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு பல உபதேசங்கள், பல பிரசங்கங்கள், நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தா கூட ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. இல்ல, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிப்பாரு. ஓகே, திரும்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. உங்க கூட இருந்து நீங்க எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களை அங்கீகரிக்கணும்னு ஆண்டவருக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. There is many true people who surrender themselves. இங்க அநேக உண்மையான நபர்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க விரும்புவர்களை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். நம்ம அவசரப்பட்டுட்டு நான் இப்படி இந்த காரியம்லாம் செஞ்சேன், அந்த காரியம்லாம் செஞ்சேன், பழைய பாஸ்ட் க்ளோரி நெவர் ஒர்க்ஸ் சொல்லுவாங்க. பழைய மகிமை, பழைய மேன்மை, பழைய உண்மை, பழைய நீதி, பழைய பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நான் இதெல்லாம் செஞ்சேன் தெரியுமா, அதனால இப்ப என் கூட ஆண்டவர் இருக்கிறார், அப்படி சொல்ல முடியாது. பிரசன்ட்ல how you behave, நீங்கள் செய்கிற கிரியை நிமித்தமாய் கர்த்தர் உங்களை பார்த்து அங்கீகரிக்கிறாரா, இல்லை உங்களை விட்டு விலகி இருக்கிறாரா? உங்க பாவங்கள் எல்லாம் இன்னும் அதிகமரிச்சு உங்க சுயத்து நிமித்தமா வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, சபைக்கு வர்றதுனாலையும் அப்பம் பிக்கிறதுனாலையும் ஆராதனை பங்கு பெறத்தினாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்ன்றது கிடையாது. இது அறியாத பல விசுவாசிகள் இன்னும் சிம்சோனை போல அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகினதை அறியாம நிறைய காரியத்தை ஆண்டவர் நாமத்தில் போய் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது தோல்வியில முடியும். you will be in a trouble. இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். யோசுவா 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். போதும் 9:14 பாருங்க. இஸ்ரவேல் மக்கள், இதோட பின்னணி என்ன? இஸ்ரவேல் மக்கள் கெபினியோனர் கொண்டு வந்த உணவுகளை பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்பிட்டாங்க. என்னாச்சு? எரிகோ, ஆய் போன்ற பெரிய பட்டணங்கள் எல்லாத்தையும் இவங்க போய் அதை போய் சுதந்திரிச்சாங்க. ஆனா இந்த எல்லாவற்றையும் இவங்க சுதந்திரிச்ச பிறகு இந்த கிபியோனர் அவங்க தொலை தூரத்துல ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு நாட்டு மக்கள்னு சொல்லி இவங்களை ஏமாத்துறாங்க. எப்படி வராங்க? பழைய ஆடைகளை போட்டுக்கிட்டு, கிழிந்த செருப்புகள்லாம் போட்டுக்கின்னு, உலர்ந்த ரொட்டிகள் அவங்க கிட்ட இருக்கிற இது எல்லாத்தையும் எடுத்துன்னு கொண்டு வந்து யாரை ஏமாத்திடுறாங்க? யோசுவாவை ஏமாத்திடுறாங்க. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த வெளிப்புற தோற்றத்தை பார்த்து யோசுவா இறக்கப்பட்டு என்ன பண்றாரு? விழுந்துடுறாரு. வெளிப்புற தோற்றத்தை பார்த்து ஐயோ இவ்வளோ இப்படி தெரியுறாங்களே அப்படின்னு. அர்த்தம் என்ன? உங்களை ஏமாத்துறவங்க எப்படி வருவாங்க தெரியுமா? ரொம்ப ஜைஜாண்டிக்காக வருவாங்க. உங்களை வீழ்த்தணுன்றவங்க ரொம்ப ஜைஜாண்டிக்காக வருவாங்க. அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்ப பரிதாபமாக வருவாங்க, ரொம்ப முடியலன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏழைகளுக்கு இறங்குறோம் போல நினச்சி இவங்களுக்கு செஞ்சிடலாமே. இன்றைக்கு பல குடும்பங்களில் கணவன்மார் மனைவிகளை எப்படி திறமையாக மாற்றுறாங்க? இதுவே கடைசி முறை அப்படின்னு சொல்லி பல பாவங்களை செய்வதற்கு மனைவிகளிடத்திலிருந்து ஒப்புதல் வாங்குறாங்க. இதுவே கடைசி முறை எங்கே நான் போகிறேன், இதுவே கடைசி முறை நான் இதை குடிச்சிட்டு நிறுத்திடுறேன், இதுவே கடைசி முறை நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடைசி முறை கடைசி முறை கடைசி முறை அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபத்தை ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணி நம்மளை வீழ்த்துறாங்க. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவங்க தங்களோட வாழ்க்கையில்
ரொம்ப எச்சரிக்கையாக யாருக்கு இருக்கணும்னா, ஆண்டவர் எதை பார்க்க சொன்னாரோ அதை பார்க்கணும். ரொம்ப எளிமையாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கம்பேஷன் ஹார்ட்டு, ரொம்ப இறக்கமாக தெரியுறாங்க காட்டுறாங்க அப்படின்னோடனே ஏமாந்து போயிடக்கூடாது. நான் அதிக முறை ஏமாந்துருக்கேன் இந்த மாதிரி. ஆண்டவர் ஏழைக்கு இறங்குறவர் தானே அப்படின்னு. ரொம்ப பரிதாபமாக வந்து ஒருத்தர் காசு கேட்டார். காசு குத்தா எடுத்துன்னு போய் ஒயின் ஷாப்பில் வாங்கி குடிப்பாருன்னு யாருக்கு தெரியும்? ரொம்ப பரிதாபமாக அதில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பாட்டி சொன்னாங்க, இவர்கிட்ட காசு குத்தினா அது ஒயின் ஷாப் தான்பா போவோம் அப்படின்னு. ஏமாத்துறவன் எப்படி ஏமாத்துவான்? ரொம்ப எளிமையாக வந்து ஏமாத்துவான். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் வந்து நீ யாராக இருந்தாலும் வேணான்னு உங்களுக்கு சொல்கிறாரா, ஆண்டவர் பேச்சு கேட்டுட்டு வேணான்னு விட்டுடணும். அதை விட்டுட்டு ரொம்ப கம்பேஷனாக இதுக்கு இறங்குறேன், இதுக்கு மன்னிக்கிறேன், இதை செய்கிறேன், அதை பண்ணுறேன்னு செஞ்சால் யோசுவாக்கு நேர்ந்தது தான் நடக்கும். அடுத்து நம்ம ரொம்ப இன்னும் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா நம்ம எப்படிலாம் விழுறோம் அப்படின்னா, பெருமையினால நம்ம அநேக நேரம் விழுறவங்களா இருக்கிறோம். We fall because of our pride. 2 நாளாகமும் 26-16 வசனங்களை வாசிப்போமே. 2 நாளாகமும் 26-16 வசனம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். 2 நாளாகமும் 26-16 வசனங்கள். ஆ ஆ ஆ ஆ இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 26-16 உசியா ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது, இந்த உசியா ராஜா ஆரம்பத்தில் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறார். தேவன் அவருக்கு பல வெற்றிகளை கொடுக்குறார். அதுக்கப்புறம் அந்த வெற்றி அதிகமான போது அவருக்குள்ள பெருமை வந்தது. அவருக்குள்ள பெருமை வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல தாழ்மைப்படாமல் ரொம்ப என்ன பண்ணுறாரு, வலிமையான பொழுது அவனுடைய இருதயம் பெருமை கொண்டு கெட்டு போயிட்டு அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் நடந்து தூபமேற்றுவதற்காக என்ன பண்ணுறான், ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். இது எவ்வளோ பெரிய எச்சரிப்பு தெரியுமா? யூ ஆர் பர்மிட்டட் டு சர்டன் திங்ஸ் அப்படின்றதுனால யூ ஆர் நாட் கேப்பபிள் டு ஆல் திங்ஸ். அதுதான் அர்த்தம். என்னை யார் கேட்பா, எனக்கு எல்லாத்துலேயும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு நடந்துக்கிறது வந்து இட்ஸ் டேஞ்சரஸ். உசியாவோட வாழ்க்கையில் அதுதான். ஆசாரியன் போய் தூபம் காட்டணும், அந்த இடத்துல நான் போய் அதை செய்வேன்னாரு. விளைவு என்ன தெரியுமா? காலம் முழுக்க ஊருக்குள்ளே வராத அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, குஷ்டரோகத்தை கொடுத்துட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கிறார் என்பதற்கு அர்த்தம் நீங்கள் எல்லாவற்றையும் செய்வதல்ல, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கான காரியத்தை மாத்திரம் செய்வதுதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஈவுகளாக அதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாத்துலேயும் நம்ம அறிவு இருக்கலாம். we may master of all jacks but worth for none. அப்படி தான் போயிடும். எல்லா காரியத்திற்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா கூட எதை கர்த்தர் செய்ய சொல்லுகிறாரோ அதை தொடர்ந்து அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் உசியா மாதிரியான ஒரு பெருமை நமக்குள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தேவன் சொன்னதை தேவன் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில், ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேனே, என்னை அங்கீகரிக்க மக்கள் இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், என்ன வேணா செய்வேன். இல்லை, யூ ஆர் நாட் அலவுட் டு டூ தட். அங்கு பிரீஸ்ட் தான் அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். பல சபைகளில் பல இடங்களில் பிரச்சனை என்ன தெரியுமா? பல இடங்களில் சூழ்நிலைகளில் என்ன பிரச்சனை தெரியுமா? நமக்குள்ளாக இருக்கிற பெருமை. நமக்குள்ளாக இருக்கிற பெருமையினாலே நாம் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியாமல் பல சமயங்களில் இருக்கிறோம். கர்த்தருக்கு இந்த பைபிள் முழுக்க ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் பாவியை நேசிக்கிறார், எல்லாத்தையும் சொல்கிறார், பல மன்னிக்கிற காரியத்தை சொல்கிறார். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்ணுறாரா,
he will stand opposite to you, he will stand against you. ஒரு மனுஷனுக்கு பெருமை இருந்தால் அந்த மனுஷனுக்கு ஆப்போசிட்டா ஆண்டவர் நிற்கிறார். இந்த உலகத்திலே தாளந்தை குறித்து பெருமை பாராட்டினவர்கள் வீழ்ந்த சரித்திரம் உண்டு. பெரிய பிரசங்கியாளர்கள் தங்கள் பேச்சு திறமைகளை பேசினவர்கள் பேச்சு திறமையினாலே அழிந்தவர்கள் உண்டு. பாடல் திறமையில பெரிசா பாடி எனக்கு இது இருக்குதுன்னு பெருமையினால பெருமத்து உச்சத்தில் போனவங்க சிறைச்சாலைக்கு போன வரலாறு இப்ப கூட உண்டு. எனக்கு இந்த அழைப்பு இருக்கிறது, அதனால நான் எல்லாவற்றையும் செய்வேன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் பெருமை உள்ள விசுவாசிகளை கர்த்தர் சபையில் எதிர்பார்க்கறது இல்லை. நான் பல சமயங்களில் பயப்படுறது எதுன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக பயங்கரமாக பயப்படுவேன். நம்ம இன்ஃப்ளூயன்ஷியலாக பேசுகிறோமோ, நம்மளை பெருமையாக பேசுகிற நினச்சிடுவாங்களோ. நான் லேர்ன் பண்ணுறதெல்லாம் பேசுகிறப்ப, யாருக்கிட்ட பேசுகிறப்ப ஒருவேளை நான் ஓவராக பேசுகிறான்னு நினச்சிப்பாங்களோ, எனக்குள்ளே அந்த தாட் வருது. ஆனால் சில சமயங்கள் அது தேவைன்னு தோன்றப்போ ஓகே. சில பேர் பெருமையாய் வாழ்வதை ஒரு வாழ்க்கையாகவே வச்சுக்கிட்டாங்க. they live their life on prideful. அவங்களுக்கு தெரியாத ஆண்டவர் எப்பயோ அவங்கள விட்டு விலகி போயிட்டாருன்னு. ஆண்டவர் இந்த உசியா ராஜாவுக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அவனோட லைஃப்ல பெரிய ஃபெயிலியர். அந்த ஆசாரிய எப்போ அந்த கூடாரத்துக்குள்ள போனாரோ அவர் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அது உள்ளவே வராம போற ஒரு பெரிய நிலைமை அவருக்குள்ள வந்துச்சு. The danger of knowing God but still trusting self. ஆண்டவர் யாருன்றதை தெரிஞ்சிட்ட பிறகும் சுயத்தை திருப்பி நிற்கிறதுன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? நம்ம வேதத்தில் இதுக்கு நல்ல உதாரணம் என்னாம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்னாம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்னாம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10லிருந்து 12 வசனம் வரைக்கும். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையின் தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார்கள் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தார்கள். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசமா அற்று போனபடியினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா இது? ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், அவர் என்ன செய்வார் என்பதை ஃபுல்லா தெரிஞ்சிட்ட பிறகு ஒரே ஒரு கோபம். பேசுன்னு சொன்னாரு, இவர் என்ன பண்ணாரு? 2 முறை அடிச்சாரு. சம்டைம்ஸ் காட் டெல் அஸ், ஆண்டவர் நம்மளை நடத்துறப்ப இவ்வளோ தூரம் போ, அது வரைக்கும் போதும்னு. இல்லையே, எனக்கு அதுக்கப்புறம் போகிறதுக்கும் வழி தெரியுமே, நான் போவேன். ஏன் இது வரைக்கும் போக சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் போகிறதுக்கும் எனக்கு வழி தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதுக்கும் எனக்கு ஞானம் இருக்குது, நான் அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணுன்ற எல்லா அறிவும் எனக்கு இருக்குது, நான் அதை செய்யக்கூடாது. நோ, ஆண்டவர் அப்படி செல்லலை. இங்கே பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு பல காரியங்களை குறித்த அறிவு இருந்தாலும் சில இடத்துல கர்த்தர் உங்களை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டு பின்னாடி அங்கே நில்லு, இல்லை அதோட போதும் அப்படின்னாருன்னா, அங்கிருந்து இன்னொருத்தரை பயன்படுத்தி அவர் கொண்டு போகணும்னு விரும்புகிறார். அவசரப்பட்டு எனக்கு தெரியும், நான் செய்வேன், என்னால் முடியும். ஐடி கம்பெனியில் 40 வயசு தான் மேக்சிமம் வச்சுட்டாங்க. இப்போ 40 வயசுக்கு மேலே வேலைக்கு ஆளை வச்சுக்கிறது கிடையாது, டப்புன்னு எடுக்கிறாங்க. சென்னை விஐடியில் ரொம்ப யங் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தால் வேலைக்கு எடுக்கிறாங்க, சீனியர் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தால் வேலைக்கு எடுக்க மாட்டுறாங்க. விஐடியில் 40-45க்கு அப்புறம் 60 வயசு வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் ஏஜ். இந்த இடத்துல இப்போ எல்லா இடத்துலையும் என்ன மாற்றிட்டாங்கன்னா, அப்படியே 40-45 புதிய டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுற மைண்டு வராது. இவன் பாஸ்ட் க்ளோரியை சொல்லுவான், நான் இது பண்ண அதை பண்ண, ஆனால் இப்போ எதாவது பண்ண சொன்னால் பண்ண மாட்டான் அப்படின்ற அந்த மென்டாலிட்டிக்கு உலகம் மாறி போச்சு.
உலகம் மாறி போணுச்சு. இந்தியா வந்து ஒரு பழமைவாதத்தில் இருக்கிறதுனால இந்தியாவில் இப்படி இருக்குது. மற்ற எல்லா நாட்டிலையுமே அதிகாரியும் கூட பிரதமர் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸாக போயின்னுக்கிறாங்க. காரணம்னா ஓடுவதற்கான மனப்பான்மை அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு. இந்த பாஸ்ட் க்ளோரி வந்து நெவர் ஒர்க் அவுட். மோசே தேவனை பற்றி முழுவதுமாக அறிந்த பின்பு செஞ்ச பாவம் இது பெரிய தவறு. அவர் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போவே இல்லை. என்னத்துக்கு மோசேக்கு சொல்லி கொடுத்தாரோ, நீ தான் கூட்டு போனன்னு எங்கே சொல்லி கூட்டு வந்தாரோ, ஆண்டவர் கோபம் பட்டு மோசே ஆரணை பார்த்து சொன்னது, நீங்கள் 2 பேரும் இனிமேல் கூட்டு போக மாட்டீங்க. சில சமயம் நம்ம பெருமையினால நம்ம நினைக்கிறோம், என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் தான் பண்ண போறேன், நான் தான் கூட்டு போயிடுவேன், என்கிட்ட தான் இது இருக்குது, நான் அச்சீவ் பண்ணுறேன். இல்லை, God knows very well. அந்த இடத்துல பெருமை வந்துச்சுன்னா there is another person. இதை நம்ம மறந்துடவே கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் பல சமயங்களில் நான் கொண்டு போவேன், எனக்கு எதிர்காலம் தெரியும், எனக்கு ஃபியூச்சர் தெரியும், ஐ நோ எவ்ரி திங். இல்லை பிரியமானவர்களே, அது அப்படி ஆண்டவர் சொல்லலை. என்ன மோசே திக்குவாயம் மந்தனாவும் உள்ளவனை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்து வரைக்கும் எடுத்துன்னு வந்தாரோ, அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னதை செய்யலைன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்கன்றார். நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டவர் எனக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, என்னை இப்படி ரசித்தாரு, என்னை கொண்டு தான் செய்வார். இல்லை, ஒரு டைமுக்கு அப்புறம் அவருக்கு கீழ்ப்படியாமையில் அதிகமாக ஆயிடுச்சு, ஓவராக அவருக்கு அகேன்ஸ்டாக நம்ம செயல்படுறோம், அவர் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா லைஃப் அதுக்கப்புறம் இருக்கும். பட் வாட் God has promised that you won't end. நிறைய பெரிய பெரிய இந்த உலகத்தில் சாதித்த மனிதர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் நினைச்சதை அடைந்து நான் மறிக்கிறது இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நான் சென்னையிலேருந்து ஒரு பாஸ்ட் இறந்தது தான் இப்போ கூட சொல்லுவேன், நினச்சி பார்ப்பேன். God has promised him. எல்லாம் வளர்ந்தது, ஊழியம் வளர்ந்தது, எல்லாம் வளர்ந்தது. ஆனால் அவர் செஞ்ச ஒரே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரே ஒரு குழப்பத்தை அவர் விளைவித்தினார் சபையில். இன்னைக்கு அந்த சபை எவ்வளோ ஷைனாக இருந்ததோ 3-4 பாகமாக அங்கேருந்து பிரிஞ்சு செதறி போச்சு. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் சரி ஆண்டவர் சொல்லிட்டாரா செய்யுங்க, ஆண்டவர் சொல்லலையா அது வேற யாருன்னா செய்கிறாங்களா, உங்களுக்கு தெரிஞ்சதா கூட இருக்குதா, அது அவங்கள கொண்டு செய்கிறாங்கன்னு அக்செப்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியுமே, இவங்களை விட பெஸ்ட்டாக செய்வேனே. இல்லை, இந்த உலகமே அப்படி பார்க்கறது இல்லை. டெய்லி ரெக்ரூட்மெண்ட் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா புதிய அறிவுக்காக தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, இப்பொழுது நான் சாதித்து கொண்டிருக்கிற இந்த சாதனை நிமித்தமாக நான் இன்னும் இத்தனை வருடம் நான் இங்கே இருப்பேன். இல்லை, நிரந்தரம் இல்லை. கீழே வரவன் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்து அட்மையர் ஆகுறாங்க. சில சமயங்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது தான், நான் இந்த பதவியில் ஏற்று உக்காந்துட்ட பிறகு அறிவு சார்ந்த பலரை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஆலோசனையில் நான் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தேன். இந்த டெவலப்மெண்ட் வந்துச்சு. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கலன்னு அவர் ஓப்பன் டிக்ளரேஷன் சொன்னார். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்ன நம்மளுடைய உயர் பதவியில் இருக்கிறவங்க நாட்டை எப்படின்னா பண்ணுறாங்கன்னு தெரியும், இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்து மனிதர்களே தங்கள் பலவீனம் என்ன, தங்களால் எவ்வளோ தூரம் ஓட முடியும் என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டு ஓடும் பொழுது கர்த்தருக்கு இருக்கிற விசுவாசிகளாக இருக்கிற நாம் ரொம்ப கவனிக்கணும். கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்னா, டிபெண்டிங் ஆன் காட், அவரை மாத்திரம் சார்ந்து வார்த்தை தான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். நான் அடிக்கடிக்கு யோசித்து பார்ப்பேன். நான் இருக்கிற இடத்துலையும் படிக்கிற இடத்துலையும் வாசிக்கிற இடத்துலையும் ஒன்று யோசித்து பார்ப்பேன், இவ்வளோ சாதித்த மனிதர்கள் ஏன் இப்படி எழும்பி பிரகாசிக்கலை அப்படின்னு. ஆண்டவர் வந்து அவங்க அந்த லிமிட்டில் இப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருன்னு சொல்கிறார். ஐயோ, இவங்கெல்லாம் இப்படி பண்ணியிருந்தா இப்படி எழும்பி பிரகாசிச்சுப்பாங்களே. இல்லை,
உங்களை கர்த்தர் அங்கீகரித்து விட்டால் போதும். நீங்கள் உலகத்துக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண போகிறதில்ல. உங்கள் பாப்புலாரிட்டினால் நீங்கள் எந்த விதத்துலேயும் ஆண்டவருடைய பரத்தில் கணக்கை சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுடைய கமிட்மெண்ட்டில் தான் ஆண்டவர்கிட்ட கணக்கு சேர்க்க போகிறீங்க. நீங்கள் ஹவு பாப்புலர் யூ ஆர், உங்களோட தானது எவ்வளோ வெளிப்படையாக தெரியுது, உங்களுடைய காரியங்கள் எவ்வளோ, உங்களை எத்தனை பேர் பிரயோஜனப்படுத்துகிறாங்க அப்படிலாம் இல்லை. எவ்வளோ உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்கள் சிரமமாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான். பெரிய உதாரணம்னா, இங்கேருந்து மிஷினரியாக போகிற பலர் பைபிள் காலேஜில் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கெல்லாம் வசனத்தை வியாக்கியானம் பண்ணி பேசுகிறதுக்கான சபை க்ரௌடு கிடையாது. அவங்களுக்கான வாய்ப்பு ஒரு கல்வி அறிவு இல்லாத ட்ரைபு கூட தான் இருக்கும். ஆண்டவரே இவ்வளோ நாள் இதை படித்தேன் என்ன காரணம் அப்படின்னா அவங்க அந்த கேள்வியை கேட்க முடியாது. சில சமயங்களை கர்த்தர் அப்படி தான் பயன்படுத்துவார். அதனால் தேவனுடைய வல்லமை என்ன, தேவனுக்கு விரோதமாக நாம் எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஈடுபடாமல் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதை புரிந்து கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியப்படுவார்.